ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வரைக்கும் என்னோட எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வர என்னோட எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் தம் பிரியாணி. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டிலே எப்படி தம் பிரியாணி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 400 கிராம்ஸ் சிக்கனும் 400 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸும் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே அரிசியும் கறியும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆன பிறகு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். எண்ணெய் சூடான பிறகு எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். 400 கிராம்ஸ் சிக்கனுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 3 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி கீரி ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப பர்ஃபெக்டான ரேஷியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை ஆட் பண்ணிடலாம். புதினா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பிரியாணி. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூளும் உப்பு ஆட் பண்ணிடலாம். என்னோட காரத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி நான் அளந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். அதுக்காக நான் இதை 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். சிக்கன் வந்து நல்லா வெந்து தனித்தனியாக எண்ணெயும் சிக்கன் மசாலாவும் தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து எனக்கு 3/4 வாசி வெந்துருச்சு. மசாலாவும் எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். நான் இப்போ அதை கூட சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும். தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம அரிசி ஆட் பண்ண முடியும். இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸை நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதாவது பேன் பற்ற வைக்கிற டைமுக்கு நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை நல்லா இருத்துட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி வந்து அப்போ தான் நல்லா உதிரியாக நல்லா வெந்து இருக்கும் நமக்கு. இல்லைன்னா வேகாமலே இருக்கும் ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். லெமன் வந்து எப்பவுமே ஒரு ஃபைனல் டச். அது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ஸ்மெல் நல்லா கொடுக்கும். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இந்த டைமில் நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சுட பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி வந்து 3/4 வாசி வெந்துருச்சு. தண்ணி லைட்டாக சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதான் தம் போடுறதுக்கு கரெக்டான டைம். இப்போ ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிடலாம். இது முற்றிலும் ஆப்ஷன் தான். நான் இன்னைக்கு பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக ஃபுட் கலரிங் போட்டிருக்கேன். இது வந்து எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டா மாதிரி அங்கங்கே ஸ்பூனால் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து கரண்டியால் சமப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். இப்போ வந்து ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சிடணும். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சிடணும். தம்க்கு வந்து நமக்கு 15 மினிட்ஸே போதும். இப்போ வந்து ஆல்ரெடி நான் சுட வச்சுருக்க தண்ணி எடுத்து அது மேலே வைக்கிறேன். பாத்திரம் வந்து பெரிய பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெயிட் வந்து ப்ரெஷர் மாதிரி இருந்து பிரியாணிக்கு நல்லா தம் போட ஈஸியாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக உதிரியாக பலன்னு வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ண ஃபுட் கலரிங்கும் அடி வரைக்கும் இருக்கிற அரிசியில் கலந்துருச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விறகு அடுப்பாக இருந்துச்சுனாக்கா நம்ம அடுப்பு கறியை தான் பிரியாணிக்கு தம்மாக யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு ஈக்குவலான ஆப்ஷனல் தான் இது. நம்ம ஹாட் வாட்டர் பேனை வந்து நமக்கு தம்க்கு வச்சதுனால சீக்கிரமாகவே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதாவது 15 மினிட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சீக்கிரமாக பிரியாணி ஷார்ட் டைமில் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.